ஷில்பா, என்னமாதான் பீடி சுத்தணும். அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? நானும் சும்மா தான்க்கா இருக்கேன். இனிதான் வேலைக்கு கிளம்பணும். அதான் கிளம்பியதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு போன் போட்டுடலாமேன்னு போட்டேன். என்ன ஷில்பா, இது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, முக்கியமான விஷயம்தான். சரோஜாக்கா நேத்து பத்திரிக்கை கொண்டு வந்து தந்தாவ. என்னது பத்திரிக்கை கொண்டு வந்து தந்தாவளா? நிச்சயம் தானே சொல்லிட்டு இருந்தாவ, அதுக்குள்ள கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டாவளா? அங்கேயே இருந்துட்டு நம்மளுக்கு இது கூட தெரியாம இருந்திருக்கு பாரா. நெட்ட மாதிரி கூட சொல்லவே இல்ல. நிச்சயம் பண்ணலையோ? செல்லம்மா காவிய தந்ததே நிச்சய பத்திரிக்கை தான். அப்படியா? நிச்சயத்துக்குலாம் பத்திரிக்கை அடிச்சிருக்காவளோ? ஆமாக்கா, நிச்சய பத்திரிக்கை தான் கொண்டு வந்து தந்தாவ. அவியிட்ட உங்க வீட்டுல உங்க மாமியார்ட்ட பத்திரிக்கை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். கொடுத்துருப்பாவக்கா. நீங்க எப்படியாவது நிச்சயத்துக்கு வந்துருங்க. அத சொல்லதான் போன் போட்டேன். ஷில்பா, என் மாமியார் ஒரு போன் கூட போட்டு சொல்லவே இல்ல. இந்த மாதிரி சரோஜாக்கா பத்திரிக்கை கொடுத்தாவன்னு சொல்லவே இல்லையே. ஏக்கா, சரோஜாக்கா என் வீட்டுக்கு வந்தாவ. நீங்க ஊர்ல இல்ல, உங்க மாமியார் தான் வீட்டுல இருக்கோ, அதுகிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அவிய சரின்னு சொன்னாவ. கூட என் மைனியே இருந்துச்சு. அதனால கண்டிப்பா உங்க வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துருப்பாவக்கா. உங்க மாமியார் தான் எதுவுமே சொல்ல மாட்டாவல, அதனால இதையும் சொல்லி இருக்க மாட்டாவ. நீங்க கண்டிப்பா நிச்சயத்துக்கு வந்துருங்கக்கா. பூ வைக்கிறதுக்கு வர முடியலன்னு வருத்தப்பட்டியல்ல, நிச்சயத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. ஷில்பா, எனக்கும் வரதுக்கு ஆசைதான். ஆனா எப்படி வரேன்னு தான் தெரியல. நானே என் மாமியார் உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல கேட்காம தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். மறுபடியும் இந்த நிச்சயத்தை காரணமா வச்சுட்டு நாங்க வந்து அங்கேயே நீ பிடிச்சி வச்சுக்கிடும். பிறகு எங்க அம்மா வீட்டு பக்கமே அது விடாதே. அதான் நிச்சயத்துக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா, உங்க அம்மா வீட்டுல இருந்தே நிச்சயத்துக்கு கிளம்பி வாங்க. நிச்சயம் முடிஞ்சதும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க. நீங்க எதுக்காக இங்க தங்குறீங்க? இங்க தங்காதங்கக்கா. இங்க தங்கினாலே உங்களுக்கு தான் நிம்மதி இல்லல்ல. பேசாம கொஞ்ச நாள் அங்கேயே இருங்க. உங்க நாத்தனகாரி போன பிறகு வாங்க. அதுவும் கரெக்டு தான் ஷில்பா. நான் கூட இங்க வந்த உடனே நாத்தனகாரி ஊரை விட்டு ஓடிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவ இன்னும் அங்கதான் இருக்கா. என் மாமியார் சோறு பங்கு போடுது, அவ உட்காந்து தின்னுட்டு இருக்கா. என் மாமியார் கிழவிக்கு நான் இருந்தா மட்டும்தான் அடுப்பாங்க பக்கமே போக முடியாது. ஏன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கோரி குடிக்க முடியாது. எப்ப பாரு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க என்னையதான் எழுப்பி விடும். தண்ணி எடுத்துட்டு வாங்க, வெண்ணி எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போய் வையுங்க, சோத்தை போட்டு எடுத்துட்டு வந்து கையில தான்னு கேட்கும் கிளவி. ஒரு நாள் என்னால எழும்ப முடியலத்தே, நீங்களே போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடவே சாப்பிடாது. அப்படியே சாப்பிட்டுட்டாலும் என் புருஷன் வந்த உடனே சொல்லிடும், உன் பொண்டாட்டி எனக்கு சோறு போட்டு தர மாட்டேங்க, தண்ணி கோரி தர மாட்டேங்க, நான் இந்த வீட்டுல இருக்கட்டுமா இல்லைன்னா வீட்டை விட்டு போட்டுமான்னு ஒரே நாடகம் நடிச்சிடும். ஆனா அது மவளுக்கு இன்னொன்னு எப்படி எல்லாம் செஞ்சுட்டு கிடக்குது பாரு. அவளும் பிள்ளைய விட்டுட்டு அங்க உட்காந்து கிடக்கா பாரு. நாங்க இருந்திருந்தா பிள்ளைல கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருப்பாவ. எல்லாருக்கும் நான் ஆக்கி கொட்டுவேல்ல. இப்ப நான் இல்லன்னு பிள்ளைல அங்க கூட்டிட்டு வரல. எவ்வளவு தொலை பண்ணியாவ பாரு ஷில்பா. ஏக்கா, நீங்க இங்க வராதங்கக்கா, அங்கேயே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. படிப்பு தொடங்கின பிறகு வாங்கக்கா. நம்ம தினமும் போன்ல பேசிக்கிடுவோம். ஆமா ஷில்பா, எனக்கும் அதான் தோணுது. எங்க அம்மா பாவம் ஒத்தையில கிடக்காவ. அவியலுக்கு நிஜமாலே உடம்பு சரியில்லதான். தள்ளாடி நடந்துட்டு தெரியாவ. நான் வந்து இங்க இருக்குது அவியலுக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு. பேசாம எப்ப பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாலும் இங்க வந்துடலான்னு தோணுது. அப்பதான் அந்த பூங்கொடி தொல்லை எனக்கு இருக்காது. நான் அங்கேயே கிடக்காதனால தான் வந்து இருந்துக்கிறியா? லீவ் விட்டாவனா நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு வந்துடணும். எங்க அம்மா வயசான காலத்துல ஒத்தையில முடியாம இருக்காவ. அவியலை பார்த்தா கூட எனக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த பூங்கொடிக்கு நான் இவ்வளவு செஞ்சிருக்கேனே, மனசுல என் பேர்ல ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா சொல்லு? இப்ப கூட நீ ஏசிட்டா இருப்பாவ. சரியான விளங்காதவா. அவ அங்க இருந்து போற வரைக்கும் நான் அந்த பக்கமே போக மாட்டேனே. சரி செல்லம்மாக்கா, எப்படியாவது நிச்சயத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு. போன்ல ரொம்ப பேச முடியாதுல்ல. நான் வைக்கேங்கா, வேலைக்கு கிளம்பணும். சரி ஷில்பா, போயிட்டு வந்துட்டு போன் போடு. சரிக்கா, வைக்கேன். எப்படி அந்த நிச்சயத்துக்கு போயிட்டு வர்றது? நான் வேற அந்த கல்யாணம் பண்ண இன்னும் பார்க்கவே இல்லை. பூ வைக்கிறதுக்கும் அவைய கூட்டிட்டு போகல. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. நிச்சயத்துக்கு அவையே கூப்பிட்டுருக்காவ. போகாம இருந்தா நல்லா இருக்காது. ஆனா இங்க இருந்து எப்படி போயிட்டு வர? என் மாமியார் கண்ணில் மட்டும் பட்டுட்டேன். வீட்டுக்கு வான்ல கூப்பிடும். அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க? அது கண்ணில் படாம தான் அந்த நிச்சயத்துக்கு போயிட்டு வரணும். பார்த்துச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது, நம்ம மட்டும் போயிட்டு வந்துடணும். அப்பதான் ஒருவேளை மாட்டிக்கிட்டாலும் பிள்ளைகள் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி வர முடியும். நம்ம மகன் நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கை அடிப்போமா? பத்திரிக்கையா? இப்பயா? ஆமாங்க, பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து கூப்பிடுவோம். என்ன விளையாடுறியா? ஏற்கனவே பாதி பேருக்கு சொல்லியாச்சு.
என்ன உள்ளூர்காரவியலுக்கும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான் சொல்ல இல்லை. இப்ப போய் பத்திரிக்கை அடிக்கலாமான்னு கேக்கா? முதல்ல சொல்ல வேண்டியதானே ரசத்தி. எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்தே கூப்பிட்டுருக்கலாம்ல. நிறைய பேருக்கு நான் போன் போட்டு தான் சொல்லியிருக்கேன். இனி பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் அனுப்ப முடியுமா இல்ல போய் தான் கொடுக்க முடியுமா? கஷ்டம் ராசத்தி. இல்லங்க, அவ மட்டும் பத்திரிக்கை அடிச்சிருக்கா. யாரு? சம்மந்தியா? அவியல சொல்லலங்க, அந்த சரோஜா. அவ மகன் நிச்சயத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கா. நேத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன். அவ யாருங்க? நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான், புது பணக்காரி. அவளே அவ மகன் நிச்சயத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கானா நம்ம அடிக்க கூடாதா? யார் வேணாலும் பத்திரிக்கை அடிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ராசத்தி. என்ன பத்திரிக்கை கூட ஒரு 10,000மோ 20,000மோ செலவாக போகுது, அவ்வளோதான். ஆனா இதை நீ முதல்ல சொல்லியிருக்கணும். ஏன் இப்ப சொன்ன என்ன? பாதி பேரை ஏற்கனவே கூப்பிட்டுட்டு ராசத்தி. அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளூர் கரவியில மட்டும் பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடுவோம். முக்கியமா அந்த சரோஜா வீட்டுக்கு கொண்டு போகணும். அவ பத்திரிக்கை நல்லா காஸ்ட்லியா இருக்கு. அதை விட ரேட் அதிகமா நம்ம அடிக்கிறோம் பத்திரிக்கை. ராசாத்தி, ஊர்காரவியலுக்கு மட்டும் கொடுத்தா சொந்தக்காரவிய என்ன நினைப்பாவ? நம்மளுக்கெல்லாம் வெறுமே போன் தான் போட்டு சொன்னாவ, இங்க பாரு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காவன்னு பேசுவாவ. எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும் ராசாத்தி. நம்ம அவிய செஞ்சாவன்னு நம்ம செய்யக்கூடாது. ஏன் செஞ்சேனே? அவளை விட நம்ம என்ன குறைஞ்சவியலா? நம்மளும் பெரிய பணக்காரவிய தானே. செஞ்சா என்னங்க ராசாத்தி? நம்மளும் பணக்காரங்க தான். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். இப்போ பாதி பேரை அப்படி கூப்பிட்டு பாதி பேரை இப்படி கூப்பிட்டா பிரச்சனை ஆயிரும். அது நல்லாவா இருக்காது ராசாத்தி. கல்யாணத்துக்கு வேணா நீ சொன்ன மாதிரி கிராண்டா பத்திரிக்கை அடிப்போம். ஒரு வார்த்தை சொன்னா கேட்கவே கேட்காதுங்க. அந்த சரோஜா ஊர் முழுக்க நிச்சயத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துட்டு இருக்கா. நம்ம பத்திரிக்கை கொடுக்கலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? அவதான் இந்த ஊருக்குள்ளே பெரிய பணக்காரின்னு நினைப்பாவ. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், அதனால என்ன? அதனால என்னையா, நம்ம பரம்பரையா பணக்காரவியங்க. அவ நேத்து பணக்காரியானவ. அவெல்லாம் இப்படி பண்ணும்போது நம்ம எதுக்கு இப்படி சாதாரணமா சிம்பிளா நடத்தணும்? எல்லாத்தையும் நிச்சயத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். அது கொடுத்துதான் நான் எல்லாரையும் கூப்பிடணும். நல்லா கிராண்டா பத்திரிக்கை அடிங்க. ஒரு பத்திரிக்கை 1000 ரூபாய் செலவுல அடிங்க. ராசாத்தி, சாதாரணமா தூக்கி போடுற பத்திரிக்கைக்கு எதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி அடிக்கணும்? அதுல என்ன தங்கம் பதிக்க போறோமா இல்ல வெள்ளி பதிக்க போறோமா? என் மகனுக்காக வைரத்தை கூட பதிப்பேன். சும்மா விளையாடாத ராசாத்தி. ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் இதுக்கு மேலேயே செலவு பண்ணுவேங்க. அந்த சரோஜாவே பண்றா. அவளை விடவா நம்ம கேவலமா போயிட்டோம்? நீ எதுக்கு அப்படி நினைக்கிற? நம்ம எப்பயும் போல சாதாரணமா இருக்கோம்னு நினை. ஏங்க இப்ப பத்திரிக்கை அடிச்சே ஆகணும். ஊருக்குள்ள குடுக்கறதுக்காவது ஒரு 200-300 பத்திரிக்கை அடிங்க. வேண்டான்னு சொல்றேன்ல. ஏங்க ஒரு பத்திரிக்கை அடிக்கிறதுல நம்ம என்ன குறைஞ்சிட போறோம்? எதுலயும் குறைய மாட்டோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரியும் செய்யாண்டாம். அது மட்டும் இல்ல, அவியலை பார்த்து நம்ம எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அவிய என்ன வேணாலும் செய்வாவ. அதுக்காக அவியலை பார்த்து நம்ம ஒண்ணு ஒண்ணா மாத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே மாத்திட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை முழுக்க. அது அவிய இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யறாவ, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்வோம். நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி பாக்குறது அவன் நல்லபடியா வாழ்றதுக்கு தான், சும்மா இந்த மாதிரி பந்தா கட்டுறதுக்கு இல்ல. அதான் சொன்னே, அது அவிய விருப்பம். ஆரம்பத்திலே பத்திரிக்கை அடிக்கணும்னு நினைச்சிருக்காவ, அடிச்சு கொடுக்காவ. நம்மளும் எதுக்கு அதை பார்த்து செய்யணும்? நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான், அந்த கதையா இருக்கு. அப்போ அவ புலி, நான் பூனை, அப்படி சொல்றீங்களோ? நான் அப்படி சொல்லல ரசதி. அவிய அதை செய்யறாவே இவிய இதை செய்யறாவன்னு நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நடத்தணும். முதல்ல நீ இதை சொல்லியிருந்தா நானும் பத்திரிக்கை அடிச்சிருப்பேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம். நடுவுல அவியலை பார்த்துட்டு நம்மளும் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கணும்னா நல்லா இல்ல. முடிஞ்சா போய் ஊர்க்காரவியெல்லாம் நேரா போய் கூப்பிடு. இல்லைன்னா வீடு ஏதோ சொந்தக்காரவிய தெரிஞ்சவியெல்லாம் வராவல, அதுவே போதும். நிச்சயம் நல்லபடியா நடக்கும். இதுல ஒரு அவமானமும் இல்லை. உங்களுக்கு எதுவுமே தெரியல. என்னனியா போங்க. தங்கச்சி தங்கச்சி வாங்கக்கா வாங்க. என்னக்கா என்னாச்சு? நிச்சய ஏற்பாடுகள்லாம் என்ன அளவுல போயிட்டு இருக்கு? தங்கச்சி அத பத்தி பேசதாமா அக்கா வந்தேன். என்னக்கா இந்த நிச்சயம் நடக்காது, நின்னு போயிரும். அப்படியா? ஆமாமா தங்கச்சி. ஓ மார்மவுல அந்த புடவைய வெட்ட சொல்லிருந்தீல்ல, அவளோ கச்சிதமா வேலையை முடிச்சிட்டா. புடவைய நல்லா வெட்டி போட்டுட்டாளாம். அப்படியாக்கா? ஆமாமா தங்கச்சி, நேத்து நான் கேட்டதுக்கு அவ சொன்னா.
பண்ணிட்டாரு. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காகலாம் என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு. இத்தனை நாள் அவர் கால் கூட பண்ணவே இல்லை. இத்தனைக்கும் ஸ்டார்டிங்கில் அவர் தான் என் கூட பேசணும் நம்பர்லாம் வாங்கி கால் பண்ணாரு. ஆனால் இப்போ அவருக்கு பேச பிடிக்கல. இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா தானே விட மாட்டேன்னு சொன்னாங்க. அம்மா மேலே தானே அவர் கோவப்படணும். எதுக்காக என் மேலே கோவப்படுறாரு? நான் கால் பண்ணதுக்கு ரிப்ளையே இல்லை. இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன், ஒரு தடவையாவது அட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லை அவராவது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதனால சொல்லியிருக்கலாம். இப்படி எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்டவரை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? நான் கார்த்திக் ரொம்ப நல்ல கேரக்டர்னு நினச்சேன். ஆனால் இந்த சாதாரண ப்ராப்ளத்துக்கே என்கிட்ட இப்படி கோவப்படுறாரு. என் கால் அட்டன் பண்ண மாட்டுறாரு. என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அம்மா இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் வெளியே கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க வந்தது அவங்க தப்பு தான். நான் அன்னைக்கே வேற சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. அவர் தான் கேட்காம வந்தார். இப்போ என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ணுவேன்? என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லாம வேண்டாமா? அக்கா கிட்ட சொன்னால் அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளும் மனசு கஷ்டப்படுவா. அம்மா தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட நினப்பா. கார்த்திக் மனசுலேயே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. தேவையில்லாமல் இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லி அது அவருக்கு காதுக்கு போச்சுன்னா அவர் மறுபடியும் என்ன கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அக்கா கிட்ட சொல்லவும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. அப்பாட்ட சொன்னால் கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்லுவாங்க. அம்மாட்ட சொன்னால் நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்பாங்க. அக்கா கிட்டேயே இப்போதைக்கு இதை சொல்ல வேண்டாம். சொன்னால் தேவையில்லாத ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது. அதான் மச்சான் நிச்சயத்துக்கு எல்லாரும் போவோம்ல, அங்கே வச்சு அக்காவை நேரில் பார்க்கும்போது சொல்லலாம். நிச்சயத்துக்கு கார்த்திக் வருவாரா? அன்னைக்கு நேர்லேயே பார்த்து நிச்சயத்துக்கு வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் அவர் வருவாரா என்னன்னு தெரியலையே. வந்தாவது நேரில் பார்த்து பேசலாம். ஏன் அவர் இப்படி இருக்காரு?